2D என்டர்டெயின்மெண்ட் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது வந்து எவ்வளோ ஃபேமிலி என்டர்டெயினர்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. சொசைட்டி பேஸ் பண்ண ஃபிலிம்ஸ்க்கு வந்து நிச்சயமாக ப்ரியாரிட்டி இருக்கும். பட் எவ்வளோ தூரம் ஒரு டிஸ்னி ஃபார்மேட்னு சொல்லலாம், அது எவ்வளோ தூரம் வந்து ஃபேமிலி பீப்புள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்க முடியும்னு பார்க்கும்போது இது நிச்சயமாக அந்த டிஸ்னி ஃபார்மேட்குள்ளே வர ஒரு ஃபில்மாக சொல்லலாம். ஒரு டைம் ட்ராவல் அப்படிங்கிறதே வந்து மனிதனால் வந்து தான் கட்டுப்பாடுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு விஷயம்னா வந்து அது டைம், நேரம் மட்டும்தான். அந்த நேரத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா என்ன நடக்கும், என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்னி ஃபார்மேட் மாதிரி தான் சொல்லும். அந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் நிச்சயமாக கிடைக்கும். எப்படி எல்லா படத்துலையுமே வந்து ஒரு ப்ரீச்சியாக இருக்க முடியாது, 36 வயதுலேயோ பசங்கட்டு மாதிரி ப்ரீச்சி இருக்க முடியாது. பட் டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு பி க்ளோசர் டு த டிஸ்னி ஃபார்மேட்டுங்க. ஸோ இந்த படம் வந்து ஐ திங்க் இட் இஸ் பிகம் எவ்வளோ பெருசாக, எவ்வளோ பெரிய கேன்வஸில் வந்து அதை கொடுக்க முடியுமோ, சொல்ல முடியுமோ, இது எல்லாத்துக்கும் போய் சேரும். ஒரு சின்ன ஒரு கேஜெட் இருக்குது, அந்த கேஜெட் மட்டும் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே வந்து இந்த படத்துக்குள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கதையை வந்து விக்ரம் சார் எழுதியிருக்காரு. செட்லேயும் வந்து அப்படி தான் குழந்த மாதிரி சிரிச்சிட்டு இருப்பார், திடீர்னு பட்டா கண்ணில் அப்படியே கண்ணீர் வந்து அப்படியே தேங்கி நிற்கும். ஸோ அது ரெண்டுமே இருக்கும் படத்தில் வந்து. ஐ திங்க் அழகான இந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து இந்த படத்தில் பார்த்தே இருக்கலாம். an actor can be as good as his director சொல்லுவேன். அந்த மாதிரி விக்ரம் குமார் வந்து he is full of life. அது படத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த அனுபவம் இருக்கும். வேறு ஏதாவது சார், ஏதாவது முக்கியமான கேள்விகள் தான் இருக்கா? 3 கேரக்டருக்கு 2 ஹீரோயினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இன்னொரு ஹீரோயின் இங்கே இருக்காங்களே. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசின மாதிரி டெக்னிக்கலாலாம் எனக்கு பேச தெரியாது. என்ன உண்மையாக அனுபவித்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல தெரியும். இந்த படத்தை பொறுத்த மட்டும் என்னுடைய எல்லா படத்துலேயும் இருக்கிற அதே அளவுக்கு ஆசையோடு தான் இந்த படத்துலேயும் வேலை செஞ்சேன். ஆனால் இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. அதில் விக்ரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா விக்ரமோட படத்தில் எப்படின்னா, இப்போது அந்த ஒரு க்ரைமு, ஒரு ரொமான்ஸு, ஹியூமரு, சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன், என்னென்ன வேணுமோ அது என்ன தான் மெயின் கருவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணிடுவார். அதுதான் அவருடைய சாமர்த்தியம். ஸோ அந்த படத்தை வந்து நம்ம கதை கேட்டிருப்போம், நம்ம கதை கேட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்போம், 6 மாதம்லாம் அதில் நின்று வேலை செஞ்சுருப்போம். ஆனால் நாங்களே அந்த படத்தை பார்க்கும்போது, ஓ இப்படி ஆகுதா, ஓ இப்படி நடக்குதா, இப்படி நாங்களே நினைப்போம் அந்த படத்தை பார்க்கும்போது, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம், அது ஒரு ரியல் ஒரு காட்ஸ் கிஃப்ட் அவருக்கு. ஸோ அப்படி ஒரு கிரியேட்டர் உடைய படத்தில் நான் நடிக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். விக்ரம் கூட நான் வேலை செய்கிற 4வது படம் இது. அது சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் என்னுடைய எல்லா படத்துலேயும் எனக்கு உண்மையாக இருக்கிறது 2 பெண் குழந்தைங்க. ஆனால் நான் நடிக்கிறதெல்லாம் மகனுங்களுக்கு தான் அம்மாவாக வரும் எனக்கு. அதனால் எல்லாருக்கும் இப்போ எப்படின்னா, பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு நிறைய அழகான மகன் இருக்கிற தாய் அப்படின்னு லேடி ஆடியன்ஸ்க்கெல்லாம் எல்லோரும் எனக்கு ஃபேன். ஏன்னா இவங்களை படித்தா இவங்க மகனையெல்லாம் எப்படியா பார்க்க முடியுமா, இல்லை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அப்படி எல்லா லேடிஸும் எனக்கு ஃபேன்ஸு. பாய்ஸ் எல்லாம் எப்படின்னா, இந்த பாய்ஸுக்கெல்லாம் இவ தான் லவ்வுக்கு சைன் காட்டுறா, என்ன யாரை லவ் பண்ணாலும் ஒத்துக்கிறா, என்ன சொன்னாலும் ஓகேங்கிறா, அதனால் இந்த மாதிரி அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு பாய்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னை பிடிச்சி எல்லாம் யூனிவர்சல் அம்மா ஆகிட்டேன். அதான் உண்மை. அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 25 வயசு இருக்கிறவங்களுக்கும் என்னை அம்மாவாக தெரியுது, ஒரு 65 வயசு இருக்கிறவங்களுக்கும் என்னை அம்மாவாக தெரியுது. அது எனக்கு ஒரு பெரிய கடவுளுடைய அருள், ஒரு கொடுப்பனை. அது கிடைச்சதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி. அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும், இன்றைக்கி நடக்கிறது ப்ரெஸ் மீட்டு, அதனால் உங்களெல்லாம் ரொம்ப சோப் போட்டு பேசணும், இல்லாட்டி நீங்கள் அதை உண்மையும் சொல்லணும், சோப்பு கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, நீ ப்ரெஸ் எல்லாம் நீ வந்து எப்பவும் கூப்பிட்டு காசு கொடுப்பியான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இது வரைக்கும் நான் யாருக்குமே கொடுத்தது இல்லையேம்பேன். இல்லை நீ ஏதோ பண்ணுற, ஏன்னா எல்லாரை பற்றியும் எதாவது தப்பாக எழுதுகிறாங்க, உன்னை பற்றி எதுவுமே எழுத மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம்பாங்க. நான் சொல்ல, இது வரைக்கும் உண்மையாகவே நான் யாருக்குமே பைசா கொடுத்ததில்ல. எனக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாரும் இப்படி என்னை கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு என்னை பற்றி நல்லா எழுதின எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து நான் இது வரைக்கும் எனக்கு கொண்டு படுத்திக்கிட்டது இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சதில்லை. ஸோ எனக்கு எல்லாரையும் ஒன்றா பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது போது நான் இதை சொல்லணும் அப்படிங்கிறனால சொல்கிறேன்.
இது வரைக்கும் எப்போவுமே என்னை பற்றி பாசிட்டிவாகவும், அது யார் படமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டுடைய ஒரு காம்பினேஷனாக இருந்தாலும், என்னை பற்றி கண்டிப்பாக எழுதி, அதுவும் நான் அதில் ஒரு 2 சீன் வந்திருந்தாலும் அதில் நான் நின்னேன்னு எழுதி என்னை பற்றி அவ்வளோ ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப 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 கொடுத்து வச்சுருக்கேன். அதான் நான் சொல்வேன். ஸோ இவ்வளோ இடம் எனக்கு உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவு அதே மாதிரி எனக்கு எப்பவும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்துலையும் என்னை பற்றி நல்லா எழுதணும், சரியா? நான் அண்ட் ஐ ரியலி தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் தட். அப்புறம் சூர்யா பற்றியும் சொல்லணும், ப்ரொடியூசர் பற்றி எல்லார் பற்றியும் சொல்லணும். சூர்யா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அதாவது நிறைய மகன்கள் கூட நடிக்கிறேன். ஒரு மகனுக்கும் ஒரு குணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப கண்ணியமான, ரொம்ப நல்ல ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மகன் சூர்யா. அந்த மாதிரி ஒரு மனிதரோட வேலை செய்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் வெளியே பேசும்போது கூட ஒரு கண்ணியமான மகனுடைய ஒரு தாய் அப்படின்ற ஒரு ஃபீல் வர்ற அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டோட, ரொம்ப அதாவது அந்த ஒரு மரியாதையோடு இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மனிதர். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சுபாவம். ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ், லாட் ஆஃப் ஹெல்த், லாட் ஆஃப் ஹாப்பினஸ். எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசரை பார்க்கவே முடியாது. ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் படத்தில் வேலை செய்யணும்னு ஆசை வருது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜா சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த குரூப்பில் எல்லாருமே எப்படின்னா, எல்லாருக்குமே அந்த மரியாதையுடைய வைப்ரேஷன் இருக்குது. எல்லாருமே நம்மளை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாருமே நமக்கு அந்த மரியாதை கொடுப்பாங்க. ஸோ ஐ உண்மையில் ராஜா சாருக்கும் ஒரு நன்றி. அப்புறம் என்னோடய தம்பி சிபி பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இன்றைக்கி நான் பேசியே ஆகணும். அதாவது எல்லா படத்துலையுமே ப்ரொடக்ஷனில் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. பட் சிபி மாதிரி ஒரு பர்சனை நான் இனிமேல் பார்த்ததே கிடையாது. அதான் உண்மை. அவர் வந்து உறவா, இல்லை வேலை செய்கிற ஒரு ஒர்க்கரா, இல்லை என்ன இந்த படத்தில் அப்படின்னு நமக்கு மறந்து போகிற அளவுக்கு ஒரு உறவுள்ள ஒரு மனிதர். ஸோ ஐ ரியலி தேங்க் சிபி ஆல்சோ. அண்ட் நல்ல குரூப்பு, நல்ல யூனிட்டு, நல்ல டைரக்டர், ஹீரோ ஹீரோயின் எல்லார் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் யார் யார் பணம் போட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் அந்த பணம் திருப்பி கிடைக்கணும். அந்த படம் அதுக்கும் மேலே பணம் கிடைக்கணும், நல்ல பேரும் கிடைக்கணும். அப்போ தான் மேற்கொண்டு இதே மாதிரி படங்கள் எடுத்து அந்த படத்தில் என்னை நடிக்க வைப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்திரிகையாளர்கள், வீடியோ, எவ்ரிபடி, ஆல் டிவி சேனல்ஸ், எஃப்எம் எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவு அதே மாதிரி எனக்கும் கொடுக்கணும், 24க்கும் கொடுக்கணும், எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். தேங்க்யூ. சொன்ன மாதிரி இந்த மூமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஏன்னா வந்து இது ஒரு சின்ன டீம். கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் கேம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், லைக் ஐபி கேம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் மூவிக்கு வந்து எங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தது ஃபஸ்ட்டு ஜில்ஜங் ஜக் கொடுத்தது. ஸோ அதுக்கு இந்த டைமில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீம் கூட அசோசியேட் ஆகிறதுக்கு அது எங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த டீம் இட்ஸ் அ வெரி பிக் ஹானர் ஃபார் அஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஆல் லெஜெண்ட்ஸ் ஆர் ஹியர். விக்ரம் சார் பற்றி சொல்ல வேண்டாம், 13 பில் ஆல்ரெடி பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. ஸோ ஆத்ரேயரன் அதோட 24 அதோட பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக், ஸோ அவரோட பேர் எங்கள் கேமில் கிரெடிட்ஸில் வர்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹானர். அண்ட் த்ரூ அவுட் த டீம் ராஜசேகர் சார் வந்து ரொம்ப கோஆர்டினேட் பண்ணார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், நல்லா என்கரேஜ் பண்ணார் எல்லா இன்புட்ஸ் எல்லாத்தையுமே. அண்ட் ஃபைனலி சூர்யா சார் எங்களை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணதுக்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன டீம், அவங்க நினச்சா பெரிய 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 ஜாயின்ஸ் கிட்ட போயிருக்கலாம். பட் தே ட்ரஸ்டட் இன் அஸ். ஸோ தட் கேவ் அ பிக் கான்ஃபிடன்ஸ் டு அஸ் அண்ட் ஹோப் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ரிலீஸ், ப்ளீஸ் டவுன்லோட் இட் அண்ட் கிவ் யுவர் ஹானஸ்ட் ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச். பேச கூப்பிட்டாங்க, டைரக்டர் சைலண்ட்டாக இருக்கார் பாருங்க. ஒரு சிரிப்பு இருக்கா, ஒரு ஏதாவது தெரியுதா அவர் முகத்தில்? ஏன்னா எனக்கு வார்னிங் இப்போ இல்லை, ஷூட்டுக்கு போகும்போதே, மோகன் சார் நீங்கள் ட்விட்டரில் அதில் இதிலெலாம் நிறைய ஆக்டிவு, இதை பற்றி எதுவுமே வெளியே வரக்கூடாது. சரி சார். யாரோ போட்டதுக்கே சார் உங்களுக்கு யார் அவர் தெரியுமா, எப்படியோ லீக் ஆகிருக்கு. இப்பா எனக்கு யார் தெரியும்னு சொன்னால் கூட நான் தான் லீக் பண்ணேன்னு சொல்லி எனக்கு தெரியாது அந்த ஆளை அப்படின்னு. என்னுடைய ரோல் என்ன, அதை பற்றி என்னால் பேச முடியாது. ஏன்னா நான் அதை பற்றி பேசினேன்னா படத்தில் ஒரு சஸ்பென்ஸ் வெளிவந்துவிடும். 24 மணி நேரங்கள். எவ்வாறு 24 மணி நேரங்களில் இரவு என்று ஒன்று இருக்கிறதோ, பகல் என்று ஒன்று இருக்கிறதோ, பகல் இரவாகும் நேரம் மாலை,
இரவு பகலாகும் நேரம், அதிகாலை, இப்படி வெவ்வேறு விதமான லைட்டிங், வெவ்வேறு விதமான மூட்ஸ், வெவ்வேறு விதமான டெம்பரேச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த 24 படத்தில் இருக்குது. You have those lovely moments of beautiful sunlight, the dawn, the dusk, darkness, bright sunshine, எல்லாம் இருக்கு. நாங்களும், அதாவது நான் என்றால் நான், திரு கிரீஷ் கர்நாட், நாங்கள்லாம் அதில் ஒரு போர்ஷனில் இருக்கோம். அதை வந்து மார்னிங்காக, ஈவினிங்காக, நைட்டாக நீங்கள் அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க படத்தை பார்த்துட்டு. இவ்வளோ தான் என்னால் இந்த கதையை பற்றி சொல்ல முடியும். சூர்யாவுக்கு ஒரு ராசி, அந்த ராசி இதிலும் தொடர்கிறது. 2D என்டர்டெயின்மெண்ட், 2D பார்த்தீங்களா, அதுலேயே நம்பர் இருக்குது, 2 ஆல்ஃபா நியூமரிக்கும்பாங்க. 2D. அவர்களுடைய முதல் படம் 24, 36 வயதினிலே, ஆல்ஃபா நியூமரிக். பசங்க 2, இது 2, 4, 24. ஸோ இந்த நம்பர் வச்சே விளையாடிட்டு இருக்கார். முதல் 2 படங்கள் வெற்றி, இது சூப்பர் வெற்றி, அது உறுதி. சயின்ஸ் ஃபிக்ஷன் இஸ் அ ஜானர். அதில் குறிப்பாக இப்பொழுது இந்த பிகாஸ் ஆஃப் த கேம் அண்ட் பிகாஸ் மை earlier ஸ்பீக்கர் திரு மதன் கார்கி ஹஸ் ரிவீல்டு தட் இட் இஸ் அபவுட் டைம் ட்ராவல். லெட் மீ சே டைம் ட்ராவல் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். சயின்ஸ் ஃபிக்ஷன் இஸ் புரியாத ஒரு ஜானர் அல்ல. சயின்ஸ் ஃபிக்ஷன் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டுட். அந்த மாதிரி கதை எழுதியிருக்கார் இவர். எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை கொடுத்துருக்கார். பாமர மக்கள், இளைஞர்கள் எல்லாருக்கும். ஸ்டோரி ஃபாலோயிங் வில் நாட் பி அ ப்ராப்ளம் அட் ஆல். கேரக்டர் ஃபாலோயிங் வில் நாட் பி அ ப்ராப்ளம் அட் ஆல். அண்ட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், சயின்ஸ் ஃபிக்ஷன், இன்றைய சயின்ஸ் ஃபிக்ஷன் நாளைய ரியாலிட்டி. மாயா பஜார் படத்தில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டியை திறந்து சாவித்திரிமா வந்து பேசுவாங்க வேற ஒரு ஊரில் இருக்கிற நபரோட. அன்னைக்கு ஃபேண்டசி, இன்னைக்கு லேப்டாப்பில் வீடியோ கான்ஃபரன்சிங் இஸ் அ டே டு டே அக்கரன்ஸ். ஸோ மேபி இன் ஆல் our lifetime we will enjoy the pleasures of 24. I wish you all really a happy time with 24. சம்மர் ஹாலிடேஸ், பசங்க எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கிற நேரம், இந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னர், திங்கிங் என்டர்டெய்னர் டெஃபினட்டாக வெற்றி பெறணும். பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கும், சூர்யாவுக்கும், இயக்குனர் விக்ரமுக்கும், என் சக நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் எனக்கு அளித்த இந்த வாய்ப்புக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ஒரு 3 ஜெயண்ட் இருக்காங்க. சூர்யா சார் அண்ட் ரஹ்மான் சார் அண்ட் 3வது வந்து ஸ்டோரி. சூர்யா சாருக்கு ஒரு ரோலே ரொம்ப நல்லா பண்ணுவார், இதில் வந்து மல்டிபிள் ரோல். ஸோ ஹி ஹேஸ் அ பிக் கிரவுண்ட். ரஹ்மான் சார் சொல்லவே வேண்டாம். ஸ்டோரி எடுத்துட்டா, ஸ்டோரி இட்ஸ் டூ ஃப்ரெஷ் அண்ட் இட் ஹேஸ் காட் எவ்ரிதிங். லவ் இருக்கா அப்படின்னா இருக்குது. அப்போ லவ் படமா அப்படின்னா இல்லை. ஓகே, சைஃபையா, சைஃபை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஓகே லவ் அண்ட் சைஃபை அப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா இல்லை. அது இட் இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். இட் ட்ராமா. ஓ, ட்ராமாவும் இருக்கா, ஓகே அப்படின்னு பார்த்தா இட் கோஸ் டு ரிவெஞ்ச் ஆல்சோ. ஸோ இது வந்து ஒரு பிளாட் பாயிண்ட்டை வச்சுட்டு அவர் வந்து இவ்வளோ சுற்றி இதை பண்ணதுனால புதுசாக ஒரு ஜோனர் தான் நம்ம சொல்லணும். ரோலர் கோஸ்டர் ஜோனர்னு சொல்லணும். இதை இட் இஸ் ரியலி ரோலர் கோஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஜெயண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து காம்படிட்டிவாக பண்ண வேண்டாம், காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு கதையில் வந்துட்டு ஒரு கேரக்டர்ஸ் வைல்டு, இட்ஸ் நியூ, ஃப்ரெஷ். இதுக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தேவைப்பட்டது. பூதம் இருக்குதுன்னு சொல்கிறத விட பூதம் எங்கே இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ
அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். அது வந்து ஒருத்தரால் ஒரு க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் அண்ட் மேக்கப், ஹேர் ட்ரெஸ்ஸர், எவ்ரிபடி வாஸ் பிஹைண்ட் அஸ் டு புஷ் தட் டு மேக் இட் பிலீவ். அந்த மாதிரி ஒரு வைல்டாக விஷுவல் இருக்குன்னா அதுக்கு வந்து இவங்க எல்லாத்தோட ஒர்க்கு தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். டைம் ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் மூவிஸில். உலகத்தில் எல்லா மொழிகள்லையும் டைம் ட்ராவல் எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னு தேடி தேடி ஒவ்வொரு மொழியில் இருக்கிறதையும் பார்த்துட்ருப்பேன். ஸோ தமிழில் இது மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்ட்டு விக்ரம் குமார் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஸ்டோரி, எஸ்பெஷலி அந்த ஸ்டோரி அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் அந்த பிளாட் எப்படி அவர் ரிவீல் பண்ணுறாரு அப்படின்னு. மனம் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனம் படத்தில் எப்படி வந்து ஒரு அப்பா பையன் பேரன், ஒரு தாத்தா பையன் பேரன் 3 பேரோட ரோல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்வாப் பண்ணியிருப்பார். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு அந்த ஃபுல் படத்துலேயும் அந்த இன்டெலிஜென்ஸ் தெரியும். ஆனால் அது ஒரு காமன் மேன் கூட போய் சேர்ற மாதிரி அந்த அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அதில் எப்படி எல்லா ரோல்ஸையும் ரிவர்ஸ் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தோட பாடல்கள்லையும் அவர் பண்ணியிருக்காரு. அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பாட்டெல்லாம் என்கிட்ட கொடுத்து, எனக்கு கொடுக்க வேண்டிய பாட்டெல்லாம் அப்பா கிட்ட கொடுத்து ஒரு செமையாக ஒரு விஷயம் ப்ளே பண்ணியிருந்தார் அவர். ஸோ எனக்கு காலம் என் காதலிலாம் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியான பாட்டு. ஸோ அது மாதிரியான சாங்ஸ் நான் பண்ணிட்டு இருப்பேன். மாதிரி யங்கா எப்பா அதை வந்து அப்பாவுக்கு கொடுத்துட்டு, ஸோ ஆர்ஆர்ஓ மாதிரியான ரொம்ப ஒரு டீப்பான ஒரு தாலாட்டு பாட்டை என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ ரொம்ப அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுவும் அந்த படத்தில் ஒரு வாட்டியும் சூர்யா சார் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. அவர் ஃபுல்லாக யங்காகிட்டே போயிட்டுருக்காரு. ஃபுல்லாக சரண்யா மேமும் அதே மாதிரி தான். ஃபுல்லாக அவங்க 2 பேருக்கும் அந்த வாட்ச் இருக்குது, அந்த டைம் மெஷின் வாட்ச் இருக்குது. அவங்க பின்னாடி திருப்பிட்டு இன்னும் யங்காகிட்டே போகிறாங்க. எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டே இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம் இவங்க. ஃபுல் ஃபன் இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணும்போது. ரஹ்மான் சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மெய்நிகரா மெல்லிடையே பாடல் வந்து லைக் இந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் வந்ததுலேயே ரொம்ப பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சாங். அதுவும் எனக்கு இவ்வளோ அப்ரிசியேஷன் எந்த சாங்க்கும் ரீசெண்டாக கிடச்சதில்லை. ஸோ எனக்கு ஃபுல்லாக ஆன்லைனில் வந்து கண்டினியூஸாக ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸ்க்காகவும் அந்த பாட்டோட எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காகவும். ஸோ அந்த பாடல் வந்து எனக்கு கிடச்சதுக்கு வந்து முக்கியமான தேங்க்ஸ் வந்து நான் ரமன் சாருக்கும் 2Dக்கும் அப்புறம் டைரக்டர் விக்ரம்க்கும் சொல்லணும். விக்ரம் வந்து இட்ஸ் லைக் ரியலி அவ்வளோ ஃப்ரீடம் ஃபுல்லாக அவருக்கு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு அவருக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாதுன்றது பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு நிறைய ஏமாற்றி நிறைய காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ்லாம் போட்டோம். தமிழ் தெரிஞ்ச டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருந்தாங்கன்னா ஐயோ மெய்நிகர்லாம் வேணாங்க புரியாதுங்க அப்படின்னு இருப்பார். அவருக்கு தெரியாதுன்றதுனால எப்படியோ ஏமாற்றி அதை கொண்டு வந்துட்டோம் பாட்டுக்குள்ளே. ரஹ்மான் சார்கிட்டையும் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். இதில் இன்னொரு ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் என்னென்னா, இந்த படத்துக்கு இப்போது இன்னொரு ஒரு புது பாடல் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த ஆடியோவில் இல்லாத ஒரு பாடல் வந்து ஒரு புது பாடல், ஒரு நாயகன் அறிமுக பாடல் ஒன்று. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங். அதுவும் சூப்பர் எக்ஸ்பெரிமெண்டேஷன். அந்த பாடல் வந்து கூடிய விரைவில் வந்து அதுவும் வெளிவரும்னு நினைக்கிறேன். 24 டீமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அந்த கேம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இது மாதிரியான ஒரு கேமை வச்சுட்டு அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த கேரக்டர் கூட வந்து ஒரு படம் பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த கேரக்டர்ஸ் கூட எல்லாரும் விளையாடி இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திட்டு அப்புறமா அவங்க எல்லாரையும் திரையரங்க கூட்டிகிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு யோசனை. ஸோ இது மாதிரியான வித்தியாசமான இன்வென்டிவான ஐடியாஸ் வந்து இந்த டீம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2Dக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இணையதள நண்பர்களுக்கு காலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். எல்லாம் 24 கூட கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் நேற்று தான் இப்போ தான் ஹைதராபாத்லேருந்து வந்தேன். நேராக ஃப்ளைட்லேருந்து வந்தோம். ஸோ டோட்டலாக ஓவர்சீஸ் கவுண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ தியேட்டர்ஸு என்ன ஏதுங்கிறது இப்போ ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அரவுண்ட் 2150 இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே தேர் இன்க்ரீஸிங் ஷோஸுங்க. இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் படங்கள் வந்து தே ஆர் ஸ்லோயிங் டவுன், நோயிங் த ரிப்போர்ட். வெளியில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்ஸ் வெளியே போக ஸ்ட்ரைட் தெலுங்கு படங்கள் என்னென்ன அந்த டேட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்களோ தேர் ஆல் புஷிங் தேர் ரிலீசஸ். அது ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம படங்கள் அங்கே போகிறப்ப அதுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து சரி 24 வருது, நம்ம ஒரு 2 வீக்ஸ் தள்ளிக்கலாம், 1 வீக் தள்ளிக்கலாம்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதே ஒரு ப்ரவுட் மூமெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் படம் ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு, ஒரு பெரிய காம்பினேஷன், ஒரு டைரக்டர் காம்பினேஷன் படத்துக்கு என்ன
ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ அது அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த படத்துக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற 24 மணி நேரமும் இதே சிந்தனையாக இருந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக இயக்கி கொடுத்துருக்கிற விக்ரம் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் என்னையும் ஒரு பாட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டாக அசோசியேட் பண்ணிக்கிட்ட சூர்யா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் திரு சார் வந்து நேற்று நைட்டு 1:30 மணி வரைக்கும் ஹைதராபாத்தில் இருந்தார் ஷூட்டிங்கில், தெலுங்கு பட ஷூட்டிங்கில். டில் 1:30 he was checking the பப்ளிக் தியேட்டர்ஸில் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு he was checking the picture quality of 24. அதான் சார்கிட்ட கேட்டேன், எப்போ சார் வந்தீங்க? நைட்டு பேசிகிட்டு இருந்தோம், எப்போ வந்தீங்கன்னா நான் 8:30 ஃப்ளைட்டில் வந்தேன்னாரு. சரி, சாருடைய எஃபர்ட் இந்த படத்தில் ரொம்ப 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 பெரிய எஃபர்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷுவல்ஸ் பார்த்த உடனே எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் சூர்யாஸ் ஃபிலிம், விக்ரம் குமார் சார்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் டக்குன்னு கேட்குற விஷயம் கேமராமேன் யார் அப்படிங்கிறது இம்மிடியட்டாக எல்லாருடைய ரியாக்ஷனாக இருந்துச்சு. அந்தளவுக்கு விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு விசிட்டிங் கார்டாக விஷுவல்ஸ் இருக்குது. ஸோ அது இந்த நேரத்தில் சாருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரஹ்மான் சார் அண்ட் த ஆர்ட் டைரக்டர்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அவங்களது உள்ள அவ்வளோ படம் ரிச்சாக வந்திருக்கு, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு படம். ப்ளஸ் மதன் கார்கி சார், பாகுபலி சேர்ந்து சாரோட பார்ட்டிசிபேஷன் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயும் நான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் நான் தான் பண்ணேன். ஸோ அதில் பழக ஆரம்பித்து ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி ஒரு ஃபீலிங் எப்போவுமே சாரோட பேசுகிறப்ப. அவருடைய பார்ட்டிசிபேஷன் இந்த படத்தில் பெருசு, அது ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் மோகன்ராம் சார் இப்போ லாஸ்ட் வீக் அவங்க டாட்டர் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு தெலுங்கில். பிச்சு உதறி இருக்காங்க. ஒரு லோக்கல் தியேட்டரில் பார்த்தேன் படத்தை. அவங்க எல்லாருடைய டாக் அங்கே என்னென்னா, எப்படி கோவை சரளா மேடம் வந்து ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் வந்து அங்கே கலக்கிட்டு இருக்காங்களோ, ஸோ அந்த ஸ்லாட் வந்து அவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ ரசிக்கிறாங்க, பின்னி எடுத்திருக்காங்க. ஒரு பிரம்மானந்தம் சாருக்கு என்ன ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குதோ இத்தனை வருஷம் இருந்து, அந்த அப்ரிசியேஷனை விட ஒரு படி மேலே தான் இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஊர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அங்கே போய் இவ்வளோ பின்னி எடுக்கிறாங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சரண்யா மேடம், அவங்க எங்கே ரொம்ப பேசுகிற பெண்களை பார்த்தாலும் மேடம் ஞாபகம் தான் வரும். நம்ம அம்மாவாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்களோட ரிலேட் பண்ணி தான் பார்த்துக்குவோம். ஆனால் அவங்க நேரில் பார்க்குறப்ப ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எப்படி ஸ்க்ரீனில் இந்த பின்னுறாங்கன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக ஃபஸ்ட்டு கதை கேட்ட உடனே, விக்ரம் சார் சொன்னப்போ கதை கேட்ட உடனே மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஆல்டர்னேட்டிவ்ஸு, இவங்க இல்லைன்னா என்ன பண்ணுறதுலாம் பேசணும். ஒரே ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இவங்களை எப்படியாவது பண்ண வச்சிடணும்னு பேசின ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் படத்தோட அசோசியேட் ஆகி இவ்வளோ படம் பார்க்குறப்ப அவ்வளோ அவங்களுடைய டியூரேஷன் கம்மியாக இருக்கலாம், பட்டு அவங்க எப்பப்போ வர்றாங்களோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு பெரிய ஹை படத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் கிளைமேக்ஸ். அவங்க மேலே ஒரு கிளைமேக்ஸில் நம்ம அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப அவங்களோட மூடில் தான், நம்ம கதையை சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன், அவங்களோட மூடில் தான் வந்து ஒரு அம்மாவாக தான் எல்லா ஆடியன்ஸோட மூடும் இருக்கும். ஸோ அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு இந்த படத்தில். அவ்வளோ அற்புதமாக நடித்து கொடுத்ததுக்கு மேடமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ராஜா அண்ணன், அது எப்பவுமே வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே ரொம்ப க்ளோஸு, அண்ணாவோட ஃப்ரெண்டு ப்ளஸ் நெய்பர். ரொம்ப இதாக ஃபேமிலி மாதிரி பழகும். ப்ளஸ் இந்த படத்துக்கு அவருடைய சப்போர்ட் எல்லாம் ஒவ்வொரு விதங்களையும், சின்ன சின்ன பிரச்சனைகள் என் சைடு இருந்திருந்தாலும் அவர் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ஸ்பெஷல் மென்ஷன் டு சூரஜ் அண்ணா அண்ட் ஸ்ரேயாஸ். அவங்க ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் அவங்க தான் டிசைன் பண்ணி இப்போ இவ்வளோ பேர் அவ்வளோ விஷயங்கள் நல்லது சொல்கிறப்ப, சிபி ஆகட்டும், செந்தில் ஆகட்டும், ப்ளஸ் 2D டோட்டல் டீம் அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. சரி, நாமளும் நீ அடுத்தது வந்து நல்ல பேர் வாங்கிறதுக்கு படம் பண்ணணும், ஏன்னா இவ்வளோ நல்ல பேர் கிடையாது இவ்வளோ படம் பண்ணியும். டெஃபினட்டாக சரி நீ ப்ராப்பராக பண்ணணுங்கிற ஒரு ஆசை வருது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் 2D டீம். ப்ளஸ் இந்த படத்துக்கு எந்த ஒரு விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூர்யா சார்
ஆஸ் அ ப்ரொடியூசர், அதாவது படம் பார்த்த உடனே அண்ணா அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது ஒரு 10 விஷயம் சொல்கிறோம், என்னையா செலவு தெரியுது ஐயா ஸ்க்ரீன்லன்னாரு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்து மேலே ஒரு லவ் வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து கேரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. எப்போ கதை கேட்டாரோ அந்த நிமிஷத்துலேருந்து அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. அவருக்கும் விக்ரம் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் எல்லாமே 240 வந்து 24 ரிலேட்டடாக வந்துட்டுருக்கு. எல்லாம் 100 crore கிளப் 100 crore கிளப்னு சொல்கிறாங்க. ஒரு 200 crore கிளப்பு 240 crores பண்ணி இது டெஃபினட்டாக அந்த 200 crore கிளப்பு பைத்தியம் வந்து எல்லாத்துக்கும் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கு முழுக்க தகுதியான படமாக கண்டென்ட்டாக இந்த படம் வந்திருக்கு. உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் ஆதரவும் வந்து இந்த படத்துக்கு வேணும். ஏன்னா நல்ல கண்டென்ட் என்னைக்கு வந்தாலும் அதை வந்து ஆதரிச்சிருக்கீங்க. ப்ளஸ் இது ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு அடுத்த லெவல் திங்கிங்க்கு கொண்டு போகக்கூடிய நல்ல படங்கள் டிமாண்ட் பண்ண வைக்கக்கூடிய தூண்டுதலை ஏற்படுத்துகிற படமாக இந்த படம் இருக்கும். கமர்ஷியலாகவும் நல்ல படம்ங்கிற விஷயத்துலையும் ரெண்டும் சேர்ந்த கலவை இந்த படம். உங்களுடைய சப்போர்ட் எல்லா நேரத்துலையும் வேணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். Firstly, I would like to thank Surya sir for இந்த படம் பண்ணுறதுக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு, for giving me the opportunity. I would like to thank Surya sir, both as an actor and as a producer. I'm indebted. Really, it was the story. It could have been a very strenuous journey. It's a complicated script, so it could have been a very strenuous journey. Because of sir being with me, beside me right through the journey, I never felt the stress. I was able to tell the story the way I wanted to, and so thank you. So I can't have enough words. Raja sir, I think when we took the story and then sir called me and said, Vikram, I want to produce it. Raja is my childhood friend. He's the CEO of the company. அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ண போகிறாரு. அப்போ தான் மீட் பண்ணேன் நான் ராஜா சார். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து சார் கூட இருக்கிற பெஸ்ட் என்னென்னா, தெர் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் இன்புட்ஸ். நான் வந்து சார்கிட்ட அப்பப்போ வந்து என்கிட்ட பேசுகிற விக்ரம் இது இட் மேக்ஸ் யூ திங்க். ஸோ ஒரு திங்கிங் ப்ரொடியூசர் ராஜா சார் வந்து whenever he feels there is something and he thinks he's right, he will commit and voice it to you. And அது வந்து to have someone like that beside you, always thinking about your film, is a very, very important thing. So thank you, sir. Saranya ma'am, my lucky charm, என்னோட படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து Saranya ma'am has been there, and in this film also she plays a ரொம்ப important கதாபாத்திரம் she is playing in this film. And thank you ma'am, it was a pleasure directing you on this film. Mohan Ram sir, I think sirலாம் வந்து அந்த ஒரு particular scheduleக்கு வரும்போது we were laughing all that. Sir had so many stories to tell, and he kept the whole unit வந்துட்டு, it was very, very, it was a happy unit. And I think when sir came, he took it a little more happier unit. So thank you so much. Thiru sir, I think you have seen the promos, you're going to see the film. Sir has given 24 a very definite look. அது வந்து I can proudly tell, say 10 years from now, நீங்கள் வந்து ஒரு ஸ்டில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டில் வந்துட்டு that is from 24ங்க சொல்லுவீங்க. that much ஒரு சிக்னேச்சர் இருக்குது இந்த ஒரு ஃப்ரேம்லேயும் வந்து சார் வந்து he's given it a very specific definite look. And அது மட்டும் இல்லாமல் சார் வந்து I think when you have a technician like Thiru sir with you as a director, வந்து lot of your pressure is less. சார் வந்து every time morning and night till we say pack up, he's thinking about the next shot, he's thinking about the shot you're taking now, and he collaborates with you on everything. And a lot of times when I get stuck, what to do next, should I do it like this, should I do it like that, and the mari confusion varumbodhu immediately Thiru sir is there right beside me, and Vikram will do it like this, Vikram will do it like that. And evening after we finish the day shoot, or 2 or at least 1 hour காரில் போகும்போது நம்ம ஷார்ட்லாம் கரெக்டாக எடுத்தோமா, இது வந்து கரெக்டாக வந்திருக்கா, எவ்ரி திங் சார் ரன்ஸ் எவ்ரி திங், த ஹோல் டேஸ் ஒர்க் எவ்ரி டே. ஸோ சார் வந்து சார் மாதிரி ஒரு கைடு வந்து என் கூட இந்த படம் பண்ணும்போது இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் சிஸ்டம். ஞானவேல் சார் வந்து ஐ திங்க் வாஸ் த பர்சன் ஹூ
I think got me and Surya sir together. I think he was the person who was instrumental in me and sir meeting. Gnanavel sir, thank you so much, sir, and for after that for everything. I mean, being with me and with the entire team. Now we are reaching release. Sir is the pillar with us. He's our strength, and we're so glad you're supporting our film, sir. Karki lyrics இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. But with Karki என்னன்னா, even on any when you're writing a scene and if you have a doubt and you want some clarity on certain subjects, I think you can give a call to Karki and Karki will come immediately. I remember I was stuck somewhere and I wanted a resolution. அப்போ வந்து நான் வந்து I called Karki and he was somewhere and he said, Vikram, I'm there in half an hour, and he came and we sat and discussed about it for about 20-25 minutes, and then immediately that the issue and that he resolved it for me. So not just about lyrics, I think it's about even story, anything, any content. You can is a man of everything. I mean, you can't limit him to just being a lyricist. I think he does a lot more than that, and so I hope this association is going to continue and further, Karki. And I would like to இப்போ வந்து post production work நடந்துட்டு இருக்கு. So VFX team, we have a fantastic team. பாம்பேல வந்து ரிவான் ஒரு கம்பெனி வந்து 24ல வந்து எக்கச்சக்கமான VFX, there are a lot of graphics and VFX. அது வந்து so we need very strong technicians there. There's a company Rivan சொல்லிட்டு பாம்பேல, they've done some exceptional work on the film. Julian சொல்லிட்டு, we had a French another VFX supervisor. அவர் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க படத்தில் வந்துட்டு so much of contributions have come from Julian. So Julian இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரவீன் புடி என்னோட எடிட்டர் வந்து from Ishq Manam. He's a dear friend. He's one of the young and one of the best editors I proudly tell in the country right now. அவர் வந்து இந்த படத்தில் வந்து this is a very complicated edit. So I got a very strong technician there as well. When it comes இப்போ வந்து post production நடக்கல வந்து லக்ஷ்மி நாராயண் சார் இப்போ 24ல வந்து சவுண்ட், இப்போ விஷுவல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. The sound வந்து is very very important. There's so much of sound effects in the ஆடியோவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து very very important. இப்போ லக்ஷ்மி சார் வந்துட்டு he's on the, அதனால தான் he's not able to come here today. And என்கிட்ட வந்து he wanted me to tell all of you that he would have loved to be here, but unfortunately work is going on. Our release date is nearing, so he's busy with that and he couldn't make it today. But the audio experience that he is going to give is going to be really beautiful. Last but not least, I saved it for the last, was I think Rahman sir. It was I think sir will agree, when we took the story, I think Rahman sir கிட்ட போயிட்டு Rahman sir okay நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு சார் கிட்ட SMS பண்ணும்போது தான் I think all of us அந்த எனர்ஜி, இந்த படம் ஆரம்பிக்க போகுதுங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இம்பிட்டஸ், அந்த புஷ் வந்துட்டு ரஹ்மான் சாரோட அந்த மெசேஜ் தான். ஸோ ஃப்ரம் தட் டைம், ஃப்ரம் தட் மெசேஜ் கதை கேட்டதுக்கப்புறம் அந்த எஸ்எம்எஸ்லேருந்து இப்போ till the background score வரைக்கும் I think sir has been with the team from music-ஆக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, whatever the sound that you're going to listen in the music, it's sir has படத்தை வந்து he's taken it up and he's kept it in one place where I think we are waiting for you all to experience 24 and give us the feedback. So last, I would like to thank all of you for having come here today. We need your support for this film. It's a film made with a lot of love, with a lot of hard work, and we need all your support. And yeah, thank you very much. எல்லாருக்கும் காலை வணக்கம். இது மறுபடியும் ஒரு முக்கியமான நாள். எப்படி மோகன்ராம் சார் சொன்னாரோ, ஆல்மோஸ்ட் 18 years இந்த இண்டஸ்ட்ரி நடிகனாக எல்லோரும் ஏற்றுக்கிட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து 3வது படம். இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். இங்கே இருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்கள், நிறைய பேர், முக்கால்வாசி பேர் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி அப்பா கிட்ட இருந்து எனக்கு அறிமுகமாகி வீட்டுக்கு வந்துட்டு போய் ஒரு குடும்ப நண்பர் மாதிரி தான் எல்லாரையும் பார்த்துருக்கேன். எல்லோரும் அப்படி தான் அறிமுகமாயிருக்கு. இன்னும் நிறையா புது நண்பர்கள் இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கம். இங்கே இருக்கிற பத்திரிகை எழுத்தாளர்கள், புகைப்பட நண்பர்கள், இணையதள நண்பர்கள், எஃப்எம் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நன்றியோடு பார்க்குறேன். இன்றைக்கி மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்துக்காக இன்னும் ஒன்று கூடி இன்றைக்கி நிற்கிறது. மேடையில் இருக்கிற என்னோட டீம் 24க்காக இணைஞ்சு அந்த படத்தை இன்னும் அழகாக்குன ஞானவேல் இருந்து ஆரம்பிக்கணும். அந்த ஒரு காலையில் வந்து திடீர்னு ஒரு மீட்டிங் ஆரம்பித்தது, இன்னொரு படத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தா
வேற ஒரு புது கதை ஒரு 4.5 hours நரேஷனாக மாறிச்சு. ஞானவேல் அந்த அழகாக ஏற்படுத்தி கொடுத்து இப்போது ரிலீஸ்க்கும் தமிழ் தெலுங்கு ஒரு எஃப்எம்எஸ்லாம் ஃபாரின்லாம் வந்து லைக்கிங் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 300 ஸ்க்ரீனுக்கு மேலே அப்படிங்கிறாங்க யூஎஸில். ஸோ இந்த படத்துக்காக ஒரு டே அண்ட் நைட்டாக இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஞானவேல் அண்ட் மதன் கார்கே, விக்ரம் சொன்ன மாதிரி வந்து வெறும் பாடலாக மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியாவுக்குமே வந்து கூட இருந்துட்டு திஸ் கேன் பி லைக் திஸ் அப்படின்னா இந்த படத்தை வந்து எல்லாருக்குமே ஆடியன்ஸ் எப்போவுமே வந்து நம்மளை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ வெறும் பாடல் வரிகள் மட்டும் இல்லாமல் கூட எப்பவுமே ஒரு சோல் சப்போர்ட்டாகவே இருந்துகிட்ருக்கிற மதன் கார்கேலேருந்து ஐ திங்க் திரு சார் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. அவர் கூட ஒர்க் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இந்த படத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு என்னை வளர்த்துனது எல்லாமே தங்கவேல் மாமா. அவர் தவறிட்டார், பட் அவர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த சாயல் வந்துட்டு இருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இட் வாஸ் மோர் லைக் ஒர்க்கிங் வித் ஃபேமிலி. பெரிய மரியாதை அவருக்கு. காஞ்சிபுரத்துலேருந்து, ஹேராம்லேருந்து, கிருஷ்டிலேருந்து அவரோட ஒர்க் வந்து அமைதியாக இருப்பார், பட் அவரோட ஒர்க் பேசிகிட்டே இருக்கும். இந்த படத்தை மொத்தமாக மாற்றி காமிச்சது. டீசர் ஆரம்பித்ததுலேருந்து, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஆரம்பித்ததுலேருந்து, ட்ரெய்லர் ஆரம்பிச்சதுலேருந்து, எங்கே போனாலும் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே சரி, ஒரு ஹலோ ஹாய் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக அந்த டீசர் பற்றியும் ட்ரெய்லர் பற்றியும் 24ங்கிற மூவி பற்றியும் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு நிச்சயமாக அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ திரு சார் அந்த அழகை வந்து செய்திருக்காரு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சொல்லியிருக்கேன், ஒரு எப்பவுமே வந்து எல்லாம் நடிச்சுட்டு வந்து சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்போம். கரெக்டாக வந்துட்டு இருக்கா, எல்லாருக்குமே பிடிக்குதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். சம்டைம்ஸ் எல்லாருமே நம்ம கேமராமேனை விட்டுருவோம். ஒரு ஆக்டர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு, டேரக்டர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு, பட் கேமராமேன் வந்து ஏன்னா நாங்கள் ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு உட்கார முடியும், டேரக்டர்னா வந்து ஷார்ட் சொல்லிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். பட் ஒரு கேமராமேன் தான் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஷார்ட் லைட் பண்ணிட்டு நடந்தே இருக்கணும். பட் அதுக்கு நடுவுலையும் அவரை நிப்பாட்டி கூப்பிட்டு கை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் ஆல் த ஃப்ரேம்ஸ் ஹி கிரியேட்டட் ஃபார் திஸ் ஃபில்ம். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி டைம் வி கெட் எக்ஸைட். நானும் விக்ரம் தனியாக போய் பேசுவோம், என்னங்க பையன் மறடிட்டாரு அப்படியா, ஆத்திரையா அப்படி இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நாங்களே சந்தோஷப்பட்டுப்போம். ஆத்திரையா வந்து ஃப்ரேமில் பார்க்குறக்கு, அவரோட ஃப்ரேமில் பார்க்குறக்கு. பாம்பேயில் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை மறக்கவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷத்தை வந்து திரு சார் கொடுத்துருக்காரு. மோகன்ராம் சார் சொல்ல வேண்டாம், இருக்கும்போது வந்து எல்லா பற்றியும் பேசலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா டாபிக் பற்றியும் நீங்கள் வந்து கூகுள் பண்ண வேண்டாம், எந்த பத்திரிக்கையும் படிக்க வேண்டாம், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட முதல் படத்துலேருந்து என்னை பார்த்துட்ருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி ஹீ இஸ் அகெயின் வித் அஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 36 வயதுலையும் கூட இருந்த மாதிரி இந்த படத்துலையும் கூட இருந்து இஸ் ஆல்வேஸ் பிளஸிங் அஸ். நேற்று தான் ஒருத்தங்களுக்கு வந்து 23 வயசு முடிஞ்சு 24 வயசு ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள். இங்கே இன்னொரு ஹீரோயினாக இங்கே உட்காந்துட்டு இருக்கிற சரண்யா மேம் சொல்லலாம், முந்தா நாள் சொல்லிக்கலாம். ஐ டோன்ட் நோ, எவ்ரி டைம் ஐ கனெக்ட் வித் ஃபேமிலி. ஒரு படத்தில் நடிக்கும் போதும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு கூட இருக்கிற அனுபவங்கள், நம்ம பார்த்த மனிதர்கள், அவங்கள தான் கனெக்ட் பண்ண தோணும். எனக்கு அப்படி தான் தோணுது. லட்சுமி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, எனக்கு அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து வளர்த்தது எல்லாமே. அவங்க கல்யாணம் பண்ணும்போது நான் வந்து கோப்பட்டேன், எனக்கு என்னை விட்டுட்டு ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க, என்னை விட வந்து அவங்க ஒரு 20 வயசு ஜாஸ்தி, பட் நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் எப்படி என்னை விட்டுட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சண்டை போட்டேன். அந்த மாதிரி எனக்கு இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு பாசிட்டிவான வைப் இருந்தே இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலகலன்னு பேசியிருப்பாங்க. நான் ஹீரோட அம்மா தெரியல, எனக்கு எங்கே ஜூஸ் எங்கே மில்க் ஷேக் எங்கே ஏசி போட்டு வைக்கல, நான் கேரவன் வந்துட்டு இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஏசி போட்டு வைக்கலாம்ல அப்படின்னு அந்த மாதிரி உரிமையாக வந்து கலாட்டா போடுவாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பேரும் விடாமல் ராஜாலேருந்து, சிபியிலேருந்து, செந்திலேருந்து எல்லா பேரையும் சொன்னாங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டர் வந்து இன்னொரு ஆக்டரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பற்றி சொல்லும் போது வந்து அந்த மாதிரி ஒரு வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்க திருப்தியாக இருந்திருக்காங்க. பாம்பேல இன்னொரு இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம், நம்ம இடத்துல கூட இல்லை, பட் அந்த இடத்துலையும் வந்து அவங்க தி ஃபெல்ட் அட் ஹோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து வெரி வெரி ஹாப்பி. சமந்தா சொல்லிட்டு இருக்கோம், ஆமாம் உனக்கு வந்து உங்கள் அம்மா கூடயும் சத்தியன் கூட தான் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது, என் கூட கெமிஸ்ட்ரி சரியில்லைன்னு சொன்னாங்க மாதிரி எனக்கு இவங்க கூட நடிக்கும் போது வந்து அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்ரி சீன் கேம் அவுட் லைக் இட் வாஸ் ஃப்ளோயிங். வி டென்ட் ஹேவ் டு டேக் எனி எஃபர்ட். இட் வாஸ் ஆல் ஸோ நைஸ். மற்ற யூனிட் ஆளுங்க பேசும்போது எனக்கு பாஷை தெரியலாம் கூட, யூனிட் ஆளுங்க லைட்மென்லாம் தேர் ஆல் என்ஜாயிங் தோஸ் சீன்ஸ். சரி மேம் கூட பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம்
எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு 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 சின்ன தேடல் இருந்தே இருக்கும். எவ்ரி ஆக்டர் வாண்ட்ஸ் டு கிவ் அ குட் ஃபில்ம், எவ்ரி டைரக்டர் வாண்ட்ஸ் டு கிவ் அ குட் ஃபில்ம், எவ்ரி ப்ரொடியூசர் எல்லாம் காசு போட்டு பண்ணும்போது வந்து சோல்ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அனுபவம் கொடுக்கணும்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் எல்லாமே கரெக்டான ஒரு காம்பினேஷன் வரணும். சம்டைம்ஸ் ஒன் மேஜிக் ஷுட் ஹேப்பன். ஸ்கிரிப்டை தாண்டி எல்லாமே நல்லா அமையணும். ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு கெட் மோட்டிவேட்டட். நம்ம நினச்சதை விட இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும், நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்கும், ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஐ திங்க் த வேர்ட்ஸ் கண்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி ஒரு ஃபில்ம் வந்து சில டைம் வந்து ஒரு ஃப்ரைடே ரிலீஸாக போயிடும், எல்லாருமே அதே ஒர்க் தான் போட்டிருப்போம், ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டிருப்போம், அதே காசு, அதே ஸ்ட்ரெஸ், அதே டைம் அண்ட் எஃபர்ட், மனசார ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். பட் அது ஜஸ்ட் ஒரு இன்னொரு ஃப்ரைடே ரிலீஸாக போயிடும். சில படங்கள் மட்டும் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றி வர்ற மாதிரியான படங்கள் அமையும். எனக்கு எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அமைஞ்ச மாதிரி எனக்கும் அதே மாதிரி நிறைய படங்கள் அமைஞ்சிருக்கு. நேருக்கு நேர் வந்து நான் என்ன நடிகனா அப்படியே மாற்றி காமிச்சது. ஐ திங்க் பூலாம் கேட்டுப்பார், ஃப்ரெண்ட்ஸ், நந்தா, என்னை ஒரு ஆக்டராக அழுத்தமாக எல்லாத்தையும் பார்க்க வச்ச படம்னா வந்து நந்தா. அது இன்னொரு ஃபிலிம் இன்னொரு ரிலீஸாக போயிருக்கலாம், பட் அப்படி இல்லை. நந்தா ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சு. பிதாமகன் அதே மாதிரி முக்கியமான படமாக இருந்துச்சு. கஜினியும் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேருந்து சரி, தெலுங்குல சரி, இந்தியா ஃபுல்லாக அங்கே இருக்கிற ப்ரெஸ், அங்கே இருக்கிற பீப்புள், ஓகே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு படம் இருக்கா, இப்படி ஒரு இந்த பேரில் ஒரு நடிகர் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு அடையாளமாக வந்து இந்த மாதிரி காக்க காக்க எல்லாம் ரொம்ப முக்கியமான படங்கள் எனக்கு வந்து இன்னும் தைரியம் கொடுத்தது. இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், நம்ம எல்லாருக்கும் பிடிக்குது, நம்ம வேறு மாதிரி படங்கள் தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற முக்கியமான படங்களாக நிறையா படங்கள் இருந்திருக்கு. ஹரி சார் கூட பண்ண சிங்கம் ஆகட்டும், இட் அகெயின் ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயம். ஒரு ஆக்டருக்கும் ஒரு படமும் வந்து நம்பிக்கை கொடுக்கணும் அடுத்த விஷயம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி 24 வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஃபில்மாக நான் பார்க்குறேன். நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணேன் இந்த ப்ராசஸை. ஸோ நாங்கள் இது வரைக்கும் என்ஜாய் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ எல்லாத்த விட அந்த டீசர் ட்ரெய்லரே வந்து எல்லாத்தையும் பேசியிருக்கு. நாங்கள் எவ்வளோ பேசினாலும் வந்து அதுக்கு அதை விட ஐ திங்க் நீங்கள் பார்க்குறதா, நீங்கள் சொல்கிறதா, நீங்கள் நினைக்கிறதா வந்து கடைசியில் வந்து எல்லார் மனசுலையும் ஒட்ட போகுது. பட் ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் வி வென்ட் த்ரூ 24. சம்மருக்கு நிச்சயமாக எப்படி சொன்னாரோ ரோலர் கோஸ்டர் ரைடிங் மாதிரி இருக்கும்ட்டு திரு சார் சொன்னாரோ, வெரி ரேர்லி ஒரு கண்டென்ட் வந்து எல்லா வயதினருக்கும் சினிமாவில் எல்லாம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து ஒரு நியாயமாக ஒரு ஃபில்மில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணாமல் வேணுட்டே ஷார்ட்கட் பண்ணி சொருகாமல் ஒரு அழகாக ஒரு சைக்கிள் வந்து இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அந்த நரேஷன் எடுத்திருக்கு. ஸோ சம்மருக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அந்த பிஎன்சி எல்லாம் சொல்கிறாங்களே அது மாதிரி ஏபிசிக்கு இருக்கிற மாதிரியான எல்லா விஷயமே இந்த படத்தில் இருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன். அந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் பாசிட்டிவான ரியாக்ஷன், லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்ருக்கு. ரகுமான் சார் ஸ்டுடியோவில் ஒரு 30 வயலினிஸ்ட் வந்து ப்ளே பண்ணுறாங்க, படம் பார்க்குறாங்க, அவரோட மேனேஜர்ஸு, பாம்பேயில் இருக்கிற டீம். ஸோ எவ்ரிபடி has been giving us lot of positive energy. எல்லா இடத்துலையுமே வந்து நிறையா சந்தோஷம் தெரியுது. தெலுங்கில் பார்த்துட்டு போனவங்க, கேரளாவில் வந்து இப்போவே வந்து ஃபேன்ஸ், ஐ திங்க் எல்லா இடத்துலையுமே அந்த அன்பு இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாட்டில், தெலுங்கில் அண்ட் கேரளாலையும் இன்னும் அதிகப்படியாகவே நான் வந்து அதை பார்க்குறேன். ஸோ எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. எங்களோட சேலஞ்ச் எல்லாமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக இருந்துடணும் படம் அப்படிங்கிறது தான். ஐ பீன் சீயிங் லாட் ஆஃப் ஸ்மால் ஃப்ரேம்ஸ். இன்னும் ரஹ்மான் சாரோட மியூசிக்கோட சேர்ந்து பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் இன்னைக்கு நாளைக்கு வந்து அந்த மியூசிக்கோட சேர்ந்து பார்ப்பேன். ஹீ இஸ் ஆல்சோ, ரஹ்மான் சார் இஸ் ஆல்சோ டேக்கன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். வெறும் மெட்ராஸ் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா அவருக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ், நண்பர்கள், அங்கே இருக்கிற ஸ்டுடியோஸ் எல்லாம் கொடுத்து அங்கேருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கெஸ்ட்ரா, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து க்ரியேட் பண்ணி இந்த படத்துக்காக வந்து அவர் சேர்த்துட்ருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். தட் இஸ் லைக் லாட் ஆஃப் எஃபர்ட் ஃப்ரம் ரஹ்மான் சார். ஸோ இவ்வளோ வேலை நடந்திருக்கு, லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஐ திங்க் திஸ் ஃபில்ம் ஆல்சோ உங்களோட பிளெஸ்ஸிங்கில், உங்களோட சப்போர்ட்டில், ஆசீர்வாதத்தில் 24 ஆல்சோ வில் பி அ லவ்லி வாட்ச். இந்த சம்மருக்கு பார்க்கக்கூடிய ரொம்ப அழகான படமாக இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். எனக்கு எப்பவுமே என்னோடய கெரியரில் வந்து நீங்கள் ஒரு பக்கம் இருக்கிற அண்ணன் மாதிரி, ரெண்டு பக்கமும் வந்து இந்த பக்கம் ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ எப்படி போகணும், ஒரு ஹிட் ஃபில்மாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய கோடியாக சம்பாதிக்காத ஃபில்மாக இருக்கலாம், பட் இந்த படம் நல்ல ஃபிலிம், நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. 36 வயதுலேருந்து சரி, பசங்க டூலேருந்து சரி, இன்னும் மற்ற படங்களை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டான வழி காட்டல் வந்து நீங்கள் எப்பவுமே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதுதான் மறுபடியும் நான் எதிர்பார்க்குறேன். இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள், குறை எது இருந்தாலும் வந்து ப்ளீஸ் டூ ரைட், ப்ளீஸ் டூ சப்போர்ட் குட் ஃபில்ம்.
lovely experience again working with Nithya Menoniyum Samanthayum sollama vidakudadu. The most again very beautiful and very very hard working Samantha. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிச்சயமாக பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும், அதை வந்து மறக்கவே முடியாது. இவங்க வரும்போது எல்லாத்தோட பெஸ்ட் ட்ரெஸ்டில் இருப்பாங்க, பெஸ்ட் ஸ்மைலில் எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி ஹஸ் கிவன் லாட் ஆஃப் எனர்ஜி ஆன் த செட். ஏன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணதுனால வந்து எனக்கு தெரியும் நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு தேவ் ஆல்வேஸ் கிவன் தேர் பெஸ்ட். நித்யாவும் அதே மாதிரி தான் ரொம்ப அழகான ஒரு சாங்கும் பாடியிருக்காங்க, எல்லாருமே கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாருக்குமே வந்து நித்யாவையும் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எனக்கு நித்யாவும் கூட பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சது. 10 minutes ஒரு லிட்டில் மோர் தேன் தேட் வந்து ஒரு ஃப்ரண்ட் மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு போர்ஷன் வரும். அது வந்த உடனே ஷி வாஸ் லைக் பார்ட் ஆஃப் த ஹோல் யூனிட், பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு 2 வருஷம் டிஸ்கஷனில் உட்காந்த மாதிரி அவங்க அப்படியே அந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சு. வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் நித்யா. அண்ட் சத்யன் இஸ் ஆல்சோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவரும் வந்து இந்த படத்துக்கு அழகு செய்திருக்காரு. சஞ்சய் ராமசாமி கூட வந்து எப்படி வந்து கஜ்னியில் வந்து ஹி வாஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ராக்கும். இதில் சத்யனோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. லக்ஷ்மி சார், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். த ஹோல் யூனிட் ஐ திங்க் சூரஜ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஜோவோட தம்பி அவங்க பாம்பேயில் ஃபுல்லாக எல்லா டீமையும் சேர்த்தது, அமித் சுப்ரோலேருந்து எல்லா டீமையும் ஒன்று சேர்த்தது வந்து சூரஜ்ன்ட்டு என் மச்சான் ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த படத்தில். So I think 24 we have all given our heart, all our best for 24. இனிமே நீங்கள் மே 6ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. Again a very important film for all of us. Need all your blessing and support. Thank you.